வணக்கம். டிசம்பர் 6ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 5ஆம் தேதி நிஃப்டி 1% அதிகரித்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. 16,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 8,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,300 கோடி ரூபாய்க்கு. ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இன்றைக்கி முடிவடைஞ்சு அவங்க டேட்டாவை வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்றது இன்றைக்கி அறிவிப்பு வரும். ப்ளூம்பர்க் மற்றும் மணி கண்ட்ரோல் வல்லுநர்களிடையே நடத்தின கருத்து கணிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது எந்த மாற்றமும் செய்யாமல் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, ரெப்போ ரேட்டை அப்படியே விட்டுருவாங்கன்றதான். இப்போ 6.5% இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. HDFC பேங்க் ட்ரெஷரியுடைய ஹெட் ஆர்பிஐ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்கன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது இப்போ டிசம்பர் மாதத்தில் நடைபெற மீட்டிங்கில், அடுத்த மீட்டிங் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்குது. அதில் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது அதற்கு பிறகு இருக்க மீட்டிங் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற இருக்குது, அதில் குறைப்பாங்கன்ற அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18லேருந்து. நவம்பர் 2வது பாதியில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. CNBC TV 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃபினான்ஷியல், IT மற்றும் FMCG ஸ்டாக்ஸில் அவங்க முதலீடு செய்திருக்கிறாங்க. அக்டோபர் மாதத்தில் பெரிய அளவில் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க. 87,590 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அக்டோபர் மாதத்தில் விற்பனை செய்திருக்கிறாங்க. நவம்பருடைய 2வது பாதியில் அவங்க பாசிட்டிவாக இருந்திருப்பதாக CNBC TV 18ல் அப்டேட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டரில் 2,429 கோடி ரூபாயும், FMCG செக்டர் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸில் 2,184 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க நவம்பர் மாதத்துடைய 2வது பாதியில். டாடா சன்ஸ் லிஸ்டிங் இருக்குமா இருக்காதா, அது குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டாடா சன்ஸ் அவங்களுக்குள்ளே லிஸ்ட் ஆக வேண்டாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது போல தெரியுதுங்க. மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, டாடா சன்ஸ் லிஸ்டிங் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க அண்டர்டேக்கிங் கொடுக்கணும். பப்ளிக் ஃபண்ட்ஸை அவங்க ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் வழங்க வேண்டும். பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதையும் அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. டெபாசிட்ஸ், பேங்க் ஃபினான்ஸ், நான் கன்வெர்ட்டபிள் டெபென்ச்சர்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணாமல் இருப்பது தான். ஆனால் அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய புது பிஸ்னஸ்க்கு கார்ப்பரேட் கேரண்டி வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சுரக்ஷா டயக்னாஸ்டிக் IPO முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆக போகுதுன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய அளவில் லிஸ்டிங் கெயின்ஸ் இருக்காதுன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஜென் டெக்னாலஜிஸ் USAல விரிவாக்கம் செய்கிறாங்க. அதோடைய பாகமாக AVT சிமுலேஷன்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஜென் டெக்னாலஜிஸ். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா அவங்களுடைய விலையை உயர்த்துறாங்க. அவங்களுடைய வாகனங்களுடைய விலையை உயர்த்துறாங்க. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வாகனங்களுடைய விலையை உயர்த்த போகிறதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 25,000 ரூபாய் வரைக்கும் அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கிய காரணம் என்னென்னா, இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் அதிகரிச்சிருக்குன்னு ஹுண்டாய் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. NBCC தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் HSCC இந்தியா லிமிடெட். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நேஷனல் ஹெல்த் மிஷன் மகாராஷ்டிரா கிட்ட இருந்து. RDB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பவர் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாயாக மாற்றுறாங்க. மிஸ்ரோ தத்தோ நிகம் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல், அரசு ஒரு பெரிய அளவில் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம். நிதியாண்டு 2025 அவங்களுடைய வருவாய் வளர்ச்சி 20% எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்கன்னு மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல், மார்ஜின்ஸ் அவங்க எதிர்பார்ப்பது 25%. அரசு 74% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க மிஸ்ரா தத்தோ நிகம் நிறுவனத்தில். கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. மல்டி பர்பஸ் வெசல்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். டாண்டியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு கன்சார்டியம்க்கு 151 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு மேகாலயா அரசு கிட்ட இருந்து. ஜீனஸ் பவர் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 5% லோவர் செக்யூரிட்டி எட்டியிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் அந்த செய்தியில் சொல்லியிருப்பது, ED என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய அலுவலகம் மற்றும் சேர்மனுடைய வீட்டில் சோதனை நடத்தியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க.
பிஎஸ்சி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஆல் டைம் ஹையை எட்டியிருக்கு. நேற்று 14% அதிகரித்தது. சிடிஎஸ்லும் 4% அதிகரித்தது. 52 வீக் ஹையை எட்டியிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ்க்கு ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1760. தற்போதைய லெவலிருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எம்எஸ்டிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் நேற்று 6% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 1-on-1 மீட்டிங் நடத்துகிறாங்க நிறுவனம். ரமேஷ் தமானி பிரபல இன்வெஸ்டருடன் ஒரு 1-on-1 மீட்டிங் நடத்துகிறாங்க. டிசம்பர் 9 அரசு கிட்டத்தட்ட 65% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க எம்எஸ்டிசியில். ரைட்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ராய்ப்பூர்லேருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ₹148 கோடி மதிப்பிற்கானது. ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஹரியானாவில் ஜிஎஸ்டி அத்தாரிட்டி சோதனை நடத்தியிருக்கிறாங்க. டிசம்பர் 4 மற்றும் டிசம்பர் 5 பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஏஞ்சல் 1க்கு பை ரேட்டிங் டார்கெட் ₹3825, ₹4050, ஸ்டாப் லாஸ் ₹2920. டைட்டனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ₹3635, ஸ்டாப் லாஸ் ₹3310. நைக்கா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மற்றொரு பிஸ்னஸ் தான் நைக்கா ஃபேஷன். நைக்கா ஃபேஷனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நிஹிர் பாரிக் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. குஜராத்தில் புது ஹோட்டலை திறக்கிறாங்க. நிதியாண்டு 2027 இது திறக்கப்படும். 44 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் தரப்பில் அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் அவங்களுடைய புது கடையுடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க. பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் என்ற பிராண்ட் பேரில் தான் இந்த கடையை திறந்திருக்கிறாங்க. மிஸ்டன் ஃபுட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி மிஸ்டன் ஃபுட்ஸ் கிட்ட ₹100 கோடி திரும்பி கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பணம் கையாடல் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு. ₹100 கோடி திரும்பி எடுத்துகிட்டு வாங்க. அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய சில ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்களுடைய குரூப் கம்பெனிஸ்க்கு அவங்க டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாகவும் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியாக வந்த ஃபண்டையும் அவங்க அதை டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ₹100 கோடி திரும்ப பெற வேண்டும். அதே போல் இனி பப்ளிக் கிட்டேருந்து ஃபண்ட்ஸை இப்போதைக்கு இந்த விசாரணை முடியும் வரை அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணக்கூடாது செபி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. HCL டெக்னாலஜிஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2180. தற்போதைய லெவலில் இருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மேஹாய் டெக்னாலஜி தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. லீப் ஃப்ராக் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர்ஸ் அதோடைய மதிப்பு ₹16.24 கோடி. சியூபெக்ஸ் நிறுவனம் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் சியூபெக்ஸ் அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்களுக்கு முதல்ல ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. அதை இப்போ திரும்ப பெறுறாங்க. எதற்காக அவங்க ஒப்புதல் வழங்கியிருந்தாங்கன்னா, அவங்க அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் பிஸ்னஸை துவங்குவதற்காக தான் ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருந்திருக்கிறாங்க. அதை இப்போ அவங்க திரும்ப பெறுறாங்க. இதனால் கம்பெனிக்கு எந்த பெரிய அளவில் பாதிப்பும் கிடையாதுன்னு சியூபெக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த சப்சிடரி நிறுவனம் இன்னும் அவங்களுடைய வேலையை துவங்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 கனரா பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஆர்பிஐ அவங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக? கனரா ரொபேகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மற்றும் கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஐபிஓ வழியாக அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. கனரா ரொபேகோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 13% ஸ்டேக்கும், கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 14.5% ஸ்டேக்கை கனரா பேங்க் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. HDFC பேங்குக்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2000. தற்போதைய லெவலிலிருந்து 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லிகாமி கன்சல்டிங் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. ஷேர் ப்ரைஸ் ரிக்கிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேனிப்புலேஷன் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் பை செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் நேற்று அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. அப்பர் சர்க்யூட் 2% மட்டுமே. 2% இந்த அப்பர் சர்க்யூட்டுக்கு எட்டியதற்கான காரணம் சிலர் பை செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணியிருப்பதாக லிகாமி கன்சல்டிங் லிமிடெட் ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பிஎஸ்சி 14% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1137% வால்யூம் அதிகரிப்பு. கெம்ஃபேப் ஆல்கலிஸ் 10% ஷேர் ப்ரைஸும் 130% வால்யூம் அதிகரிப்பு. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10% ஷேர் ப்ரைஸும் 223% வால்யூம் அதிகரிப்பு. திரிவேணி இன்ஜினியரிங் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 123% வால்யூம் அதிகரிப்பு. சிடிஎஸ்எல் 8% ஷேர் ப்ரைஸ் 256% வால்யூம். ஷாலிமார் பெயிண்ட்ஸ்
7% அதிகரித்தது, 300% வால்யூம் அதிகரித்தது. டிஜே மீடியா பிரிண்ட் 7% ஷேர் பிரைஸும் 175% வால்யூம் அதிகரித்தது. ஐஜிஎல் 6% ஷேர் பிரைஸ் 1600% வால்யூம் அதிகரிப்பு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 822% வால்யூம் அதிகரிப்பு. கேஸ்ட்ரால் 6% ஷேர் பிரைஸும் 105% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கிராஃபைட் இந்தியா 6% வீழ்ச்சி, 1143% வால்யூம் அதிகரிப்பு. காதம் இந்தியா 6% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. பிஇடபிள்யூ இன்ஜினியரிங் 5% வீழ்ச்சி, 3600% வால்யூம் அதிகரிப்பு. எம்கே டேப்ஸ் 5% வீழ்ச்சி, 1260% வால்யூம் அதிகரிப்பு. சிஆர்ஆம் சில்க் 5% வீழ்ச்சி, 364% வால்யூம் அதிகரிப்பு. ஏபி மணி 5% சரிந்தது, 250% வால்யூம் அதிகரிப்பு. ராம்கோ சிஸ்டம் 4% வீழ்ச்சி, 216% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.